அப்படி இல்லை. 2026 தேர்தல் சட்டமன்றத்திற்கான தேர்தல். நீங்க நல்லா புரிஞ்சுருங்க. இங்க மோடி வந்து முதல்வராக போறது இல்ல, எடப்பாடி முதல்வராகிறதுக்கு இங்க யார் மக்கள் ஏத்துக்கிட இல்லையா? அதுதான் டெபாசிட் இழப்பு. எடப்பாடி கையில இருந்த ரெட்டை இலை சின்னம் அதிமுக கொடியதான் முடிச்சு விட்டுட்டாங்களே மக்களே 2024. அந்த தோல்வியே போதாதா? அவ்வளவு வண்டி ஓட்ட தெரியாத, அதான் அண்ணன் பண்டுருட்டியார் சொல்லுவார், வண்டி ஓட்ட தெரியாத ஒரு நபரை வச்சு அதிமுக கையில் கொடுத்து பயணித்து அது படுபாதாளத்தில் போய் விழுந்ததை திரும்பி அதே வண்டியில் ஏறி நாங்கள் போனோம்னு தலையெழுத்து இல்லை. பாஜக வேணா போட்டோம், அப்படிதான் போக போறீங்க போலயே. எங்களுக்கு மக்களுடைய ஆதரவு எப்பவும் உண்டுங்க. இன்னைக்கு நான் ஒன்று சொல்கிறேம்மா, அதிமுக ஓபிஎஸ் அணி, அதிமுக எடப்பாடி அணின்னு பிரிக்க சொல்லுங்க. அண்ணன் ஓபிஎஸ் அண்ணனும் 234 தொகுதியிலையும் கூட்டணி அமைச்சு போட்டியிட்டோம். எடப்பாடி பழனிசாமி அவரும் 234 தொகுதியில் கூட்டணி அமைச்சு போட்டியிட்டோம். இந்த 2 இதில் மக்கள் யாரை தேர்ந்தெடுப்பாங்க தெரியுமா? அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை தான் தேர்ந்தெடுப்பாங்க. அவரு தான் 10 சீட்டு இவர் எடுத்தாருன்னா அவர் ஒரு சீட்டு கூட எடுக்க மாட்டார் எடப்பாடி பழனிசாமி. அந்த ஒரு சூழ்நிலையில் தான் இன்னைக்கு மக்கள் எடப்பாடி பழனிசாமி மேலே இருக்கிற இவர் கட்சியை உடைச்சி போட்டார், நல்லா இருந்த கட்சியை பாலடைஞ்சு போட்டார், பாஜகவுக்கு அடிமையாகிவிட்டார், திமுக கூட கள்ள தொடர்பு வச்சுட்டு இருக்காரு, இப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமி மேலே ஒரு பல குற்றச்சாட்டுகள் மக்கள் மனசில்